ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாவட்ட வருவாய் அலகில் 20 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேரடி பணி நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க. வட்டம் வாரியாக நியமனம் செய்யப்பட உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் அந்தந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டப்பட்டிருக்கு. மேற்படி பணிக்கான விண்ணப்பத்தினை chennai.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/9/2025 முதல் 1/10/2025 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வருவாய் வட்டாட்சியருக்கு அனுப்பிடணும். கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான காலி பணியிட விவரம், கல்வி தகுதி, இதர தகுதிகள் மற்றும் இன சுழற்சி குறித்த விவரங்களை நீங்கள் அந்த வெப்சைட்டில் இணையதளத்தில் உள்ளீடு செய்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தமிழில் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்கணும். செகண்டரி மதிப்பெண் பட்டியலில் கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிறான். பிற தகுதிகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். தமிழில் பிழையின்றி வாசித்தல் எழுது திறன் இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராக இருக்கணும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். உடற்தகுதி பெற்றிருக்கணும். மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும். விண்ணப்பதாரர் மீது எவ்வித வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடாது. பணி நியமனத்திற்கு விண்ணப்பதாரருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் தகுதிப்படுத்தும் வகையில் அமையணும். வயது வரம்பை பொறுத்தளவில் குறைஞ்சபட்ச வயசு 21. பிற வகுப்பினர் 32 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் சமூகமாக இருந்தால் 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு 10 ஆண்டுகள் கூடுதலாக வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க. அதே போல் முன்னாள் இராணுவத்தினருக்கு 48 வயது வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்து விண்ணப்பிக்கலாம். மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவங்கள் chennai.nic.in இந்த வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஊதிய விவரத்தை பொறுத்தளவில் 11,100 35,100 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளுக்கு பின்னர் இந்த வகையிலும் வரப்படும் விண்ணப்பங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தமிழொலியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தேர்வில் இன சுழற்சி விதிகள் பின்பற்றப்படும். விண்ணப்பதாரர் அளித்த ஆவணங்கள் விவரங்கள் பின்னால் ஏதேனும் போலியானவை என தெரிய வரும் பட்சத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டுநர் திறன், வாசித்தல் எழுதுதல் திறனறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றுக்கு தனித்தனியே கடிதம் அனுப்பி வைக்கப்படும். திறனறி தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு வருகை தர போக்குவரத்து செலவினம் ஏதும் வழங்கப்படாது. விண்ணப்பங்களை தபால் மற்றும் அஞ்சல் மூலம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பேற்காது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு மட்டுமே அனுப்பணும். இதர முகவரிகளுக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 25/10 அளவுள்ள அஞ்சல் உரையில் 25க்கான அஞ்சல் வில்லையை ஒட்டி தற்போதைய சுய விலாசத்தை குறிப்பிட்டு அதனை விண்ணப்பத்துடன் சேர்த்து வழங்கணும். 3ஆம் இனத்தவர் என்றால் தமிழ்நாடு 3ஆம் பாலினத்தவர் நலவாரியத்தால் வழங்கப்பட்ட சான்று இணைக்கப்படணும். விண்ணப்பத்துடன் இணைக்கப்படும் அனைத்து சான்றுகளிலும் சுய சான்றொப்பம் செய்திருக்கணும். இதற்கான நிபந்தனைகளாக சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் chennai.nic.in இந்த வெப்சைட்டில் இருக்கும். இதில் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் வட்டம் கேட்குது. நீங்கள் எந்த வட்டத்தை சார்ந்தவங்களோ அதை எழுதிட்டு கீழே விண்ணப்பிக்கும் கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தை சார்ந்தவங்களோ அதை எழுதிக்கணும். இந்த புகைப்படத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். விண்ணப்பதாரின் பெயர் தமிழில் எழுதிக்கணும். அதே போல் ஆங்கிலத்தில் கீழே எழுதிக்கணும். தந்தை கணவரின் பெயர் எழுதிக்கணும். இருப்பிட முகவரி உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை எழுதிக்கிட்டு, வசிக்கும் மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்களோ அதை எழுதிக்கணும். வசிக்கும் கிராமத்தில் நீங்கள் எந்த ஊரோ அதை எழுதிக்கணும். பிறந்த தேதி எழுதிக்கணும். உங்கள் வயது என்னவோ அந்த காலமில் எழுதிக்கணும். நீங்கள் ஆனா பெண்ணாங்கிற பாலினம் அந்த இடத்துல எழுதிக்கணும். திருமண நிலை ஸ்டேட்டஸ் எழுதிக்கணும். உங்களுடைய சாதி மற்றும் உட்பிரிவு டீட்டெயில் இந்த பாக்ஸில் எழுதிக்கணும். 11 நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு கேட்குது. ஆமாம் இல்லையா அப்படின்னு எழுதிக்கணும். 12 ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இல்லையா அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். 13 முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கணும். 14 உங்களுடைய கைபேசி எண் எழுதிக்கணும். 15 உங்களுடைய இமெயில் முகவரி எழுதிக்கணும். 16 உங்களுடைய ஆதார் நம்பர் எழுதிக்கணும். 17 நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்குண்டான கல்வி தகுதியை எழுதிக்கலாம். மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் குறித்த விவரங்கள் கேட்குறாங்க. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் என்றால் ஆம், இல்லைனா இல்லைன்னு கொடுக்கணும். 19 இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் என்றால் ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். 20 ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் உரிமம் எண்ணு கேட்குறாங்க. அதை எழுதிக்கணும். உரிமம் செல்லுபடியாகும் நாள் 21 கேட்குறாங்க. அதை நீங்கள் எழுதிக்கிட்டு கீழே
நாள் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்களோ அதை எழுதிட்டு கீழே இடம் வந்து உங்கள் ஊர் எழுதிக்கிட்டு கீழே விண்ணப்பதாரின் கையொப்பம் அதுக்கு மேலே வந்து உங்கள் கையெழுத்தை போட்டு நீங்கள் வந்து தபாலில் அனுப்பிடலாம். பெறுநர் வந்து இந்த அட்ரஸ் தான் போட்டுக்கணும். பெறுநர் வருவாய் வட்டாட்சியர். கீழே வந்து நீங்கள் எந்த வட்டத்தை சார்ந்தாங்களோ அதை எழுதிக்கிட்டு சென்னை மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த 2 அட்ரஸில் எழுதிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறது இதுலேயே வந்து போட்டிருக்காங்க. இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் நகல், இருப்பிட சான்றிதழ் நகல், ஜாதி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், ஆளறி சான்றிதழ் நகல், ஓட்டுநர் உரிமம் நகல், பணி நியமன முன்னுரிமை கோருபவரின் அதற்கான சான்று நகல், குடும்ப அட்டை நகல், 3ஆம் பாலினத்தவர் எனில் தமிழ்நாடு 3ஆம் பாலினத்தவர் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட சான்று இணைக்கப்படணும். 25/10 அளவுள்ள அஞ்சல் உரையில் 25க்கான அஞ்சல் வில்லையை ஒட்டி தற்போதைய விலாசத்தை குறிப்பிட்டு அதனை விண்ணப்பத்துடன் சேர்த்து வந்து அனுப்பணும். இதில் வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அனுப்புனா இந்த ரசீது உங்களுக்கு திருப்பி வந்து அனுப்புவாங்க. ஒப்புகை சீட்டு வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. இந்த ஜெராக்ஸ் ஆவணங்கள் வைக்கிற எல்லாத்துலேயும் உங்களுடைய கையெழுத்து வந்து கீழே வந்து போட்டிருக்கணும். இதுதான் வந்து விண்ணப்பிக்கிற மெத்தடு. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க. நன்றி.